ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதனா செஞ்சாங்களா, அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதனா சொன்னாங்களா, அதனால் உங்களுக்கு அந்த டார்ச்சர் வந்ததா, அப்போ சொல்லுங்கள், அப்போது அந்த குரூயல்ட்டிலாம் அவங்களை நம்ம பிடிச்சி போடலாம் அப்படின்றாங்க. அதனால் இது ஏற்றுக்கிடலை. அதனால் அவங்க பேரில் போட்ட கேஸை டிஸ்மிஸ் பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டு. உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம் என்பதை பற்றிய பதிவுகள் தான் ஏற்றிட்டு வரேன் வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக. எதற்காக அப்படின்னா, நம்ம சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகளை நடந்துகிட்ருக்கு, அது நமக்கு தெரிய வேணாமா? அதுவும் முக்கியமாக நம்ம உரிமை பற்றி, நமது உரிமையை பாதுகாக்க சட்டம் என்ன சொல்லுது போன்ற அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். இது அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ளது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நமக்கு மோட்டர் பைக் ஓட்ட தெரியலன்னா இட்ஸ் ஓகே, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி மோட்டர் பைக் ஓட்ட வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமாகிடுச்சு இல்லையா? அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு யூஸ் பண்ணவே தெரியாதுன்னா எப்படி? அதே போல தான் அடிப்படையான சட்ட அறிவு எல்லாருக்கும் வேணும். இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்திலேயே அடிப்படையான சட்டங்களை கற்பிக்க வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதற்காக இந்த பீடிகையோடு இந்த எபிசோடு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரு வீடுங்க, அந்த வீட்டில் சச்சரவுகள் வருது. இன்றைக்கி குடும்ப நீதிமன்றத்தில் போனீங்களான்னா யாரெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, மாமனார் மாமியார், நாத்தனார்கள், இவங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்கள சம்மந்தப்படுத்துகிறாங்க. இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். குற்றம் சாடுதல் என்பது வேறு, குற்றத்தில் ஈடுபடுதல் என்பது வேறு. யார் வேணால் குற்றம் சாடலாம், இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீதிமன்றம் முடிவு பண்ணணும், அவர் குற்றம் செய்தாரா. தேவையில்லாமல் ஒருத்தரை நம்ம வம்புக்கு இழுக்கக்கூடாது. இப்போது ஒரு லேடிங்க, அவங்க வந்து ஒரு கேஸ் போடுறாங்க, மென்டல் டார்ச்சர் குரூயல்ட்டின்னு போடுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, என் கணவர் டவுரி சம்மந்தப்பட்ட என்னை ரொம்ப வற்புறுத்தினார், டார்ச்சர் கொடுத்தாரு. எங்கள் மாமியாரும் மாமனாரும் அதை பார்த்துட்டு சும்மா இருந்தாங்க, அதனால தான் எனக்கு குரூயல்ட்டி. அதனால் அவங்க பேரையும் கேஸ் போடுறாங்க, இந்த மாமியார் மாமனார் பேர்லையும். எதுக்கு? சும்மா இருந்தாங்களாமா. சுப்ரீம் கோர்ட் அது ஒத்துக்கிட்டலையே. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரை நான் தமிழாக்கம் பண்ணுறேன். குடும்ப உறுப்பினர்கள் கணவரை ஆதரித்தனர், தலையிட தவறினர் அல்லது திருமண உறவில் சமரசமாக இருந்து கொள்ளுமாறு புகாரை அளித்தவருக்கு அறிவுரை கூறினர் என்று வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டுமே, அதற்கு மேல் எதுவும் இல்லாத பட்சத்தில் தானாகவே அவர்களுக்கு குற்றவியல் பொறுப்பை ஏற்படுத்தாது. சில சந்தர்ப்பங்களில் சில உறவினர்கள் வெறும் பார்வையாளராக இருந்து விடலாம் அல்லது புகார் அளிப்பவருக்கு உதவ முன்வராமல் இருக்கலாம். இத்தகைய நடத்தை நெறிமுறை ரீதியாக பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் ஒருவேளை கேள்விக்குரியதாக இருக்கலாம். ஆனால் தட் வில் நாட் அமௌண்ட் டு எ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதனா செஞ்சாங்களா, அவங்க ஸ்பெசிஃபிக்காக எதனா சொன்னாங்களா, அதனால் உங்களுக்கு அந்த டார்ச்சர் வந்ததா, அப்போ சொல்லுங்கள், அப்போது அந்த குரூயல்ட்டிலாம் அவங்களை நம்ம பிடிச்சி போடலாம் அப்படின்றாங்க. அதனால் இது ஏற்றுக்கிடலை. அதனால் அவங்க பேரில் போட்ட கேஸை டிஸ்மிஸ் பண்ணுது சுப்ரீம் கோர்ட்டு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்களான்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சட்டம் பற்றியோ படிப்பு பற்றியோ உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும், இல்லை உங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் கிளியர் பண்ணுறாங்க. வானமே இல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகளை ஏற்றிடுவோம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.